தேவனுடைய செய்திக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 105 அதிகாரம் 4 வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தர் இந்த வசனத்தின் வாயிலாக நம்மோடு இடைப்படுவாராக. ஜெபிப்போம். பேசும் பேசும் வேதம் தியானிக்கும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ சொல்லும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ சொல்லும் செய்ய ஆயத்தம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில நாங்கள் உம்முடைய வசனத்தை வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே இருக்கிற அன்றைய ஆசீர்வாதங்களை நாங்கள் இன்றைக்கு கண்டு ஆனந்திக்க, அதை ருசி பார்க்க உதவி செய்வீராக. உம்முடைய சமூகத்தை விட்டு ஒரு நாளும் விலகி ஓடாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான இந்த வேலையில நீர் எங்களோடு இடைப்படும். அடியனை மறைத்து நீரே பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு பிள்ளையோடும் நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். பேசி அவர்களை உமக்கேற்ற பாத்திரமாய், பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் வணைந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீர். அதற்காக நன்றி. ஆசீர்வதிப்பீர். அதுக்காக நன்றி. கிருபையில கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பக்தன் நமக்கு ஒரு நல்ல ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். நாடுங்கள். கர்த்தரையும் நாடணும், அவருடைய வல்லமையை நாடணும். இன்னொன்னு ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்லி தர்றாரு. அது என்ன சொல்றாரு? அவர் சமூகத்தை நித்தமும் நித்தமும் தேடுங்கள். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில வைக்க போகிறதே, தேவ சமூகத்தை விட்டு ஓடாதே. பரிசுத்த ஆவியானவர் இதைதான் நமக்கு இன்னைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஏதோ சண்டே நாடினோம் அது அல்ல, இல்லைன்னா நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய சமூகத்தை நாடினோம் அப்படின்னு அல்ல. மாறாக கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் நித்தமும் நாடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவன் அதை விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் 24 மணிக்கு நேரமும் நாடுங்கள், நாடுங்கள், நாடுங்கள். அதை தேடுங்கள். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சமூகம் இருக்குது பாத்தீங்களா, அது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய சமூகத்திலே வைத்து ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். முதலாவதாக அவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவருடைய சமூகத்திலே தான் இளைப்பாறுதல் இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய வழிகளை புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், என் சமூகத்தை நித்தமும் நாடு, தேடு. மோசே என்ற ஒரு பக்தன் இருந்தார். அந்த பக்தன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார். மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே, அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே அவர்களை அழைத்து செல்கிறவராய் காணப்பட்டார். ஆனா அந்த வனாந்தர யாத்திரையிலே ஆண்டவர் மோசே தன்னுடைய சமூகத்திலே கூப்பிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை அவருக்கு கொடுத்தார். மோசே வருவதற்கு சற்று தாமதமான பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி அவருடைய சமூகத்தை தேடாமல் தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் இதை கண்டு விசனப்பட்டார். கொஞ்ச நாள் முன்னாடிதான் இவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கினேனே, இவ்வளவு பெரிய அதிசயத்தை இவங்க வாழ்க்கையில் செய்தேனே, ஆனா இவர்கள் நான் செய்த அதிசயங்கள் எல்லாம் மறந்து என்னை விட்டு தூரம் போகிறார்களே என்று விசனப்பட்டு மோசேயிடம் சொன்னார், மோசே, நான் அழைத்து வந்தேன் அல்லவா, அடிமைத்தனத்தை விடுதலையாக்கினேன் அல்லவா, இந்த இஸ்ரவேல் ஜனம் மீண்டும் என்னை விட்டு தூரம் போய் என்னை உதவி தள்ளிட்டு
தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை உண்டாக்கினாங்க. நீ போ அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர்கள் மத்தியில அனுப்பினார். மோசே மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது இந்த ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிற கூக்குரலை பார்த்தார். மிகவும் விசனம் அடைந்தார். அவங்க குடித்து வெறித்து தங்களுக்கென்று ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கி கொண்டிருந்தாங்க. இதை பார்த்த உடனே மோசேக்கு மிகவும் கோபம் வந்தது. தன்னுடைய வைராக்கியத்தை அங்க வெளிப்படுத்தினார். இதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழிவு வந்துச்சு. அநேகர் மாண்டு போனார்கள். மீண்டும் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், மோசே, இந்த ஜனங்களை நான் உனக்கு வாக்கு பண்ணேன் அல்லவா, அந்த கானான் தேசத்துக்கு அவங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார். ஆனா ஒரு காரியத்தை சொன்னார், நான் உங்களோட வரமாட்டேன், நான் உங்களோட வரமாட்டேன். கொஞ்சம் திருப்புங்க, யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் எரித்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு ஆண்டவர் கொஞ்சம் விசனமா சொல்றது கவனிங்க மோசேயிடம். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஆண்டவர் ரொம்ப விசனப்பட்டு சொல்றேன், நான் இனிமேல் உங்களோட வரமாட்டேன்பா. எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கினது ஆண்டவர், அவர்களோடு நடந்தவர் ஆண்டவர். ஆனா இந்த ஜனங்கள் ஆண்டவரை உதறி தள்ளிவிட்டு தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை உண்டாக்கி கொண்டார்கள். இத ஆண்டவர் பார்த்த உடனே மிகவும் விசனம் அடைந்தார், துக்கம் அடைந்தார். துக்கம் அடைந்து சொல்லிட்டாரு, இனிமேல் நான் உங்களோட வரமாட்டேன், ஏன்னா நான் பரிசுத்தமான தேவன். நீங்க என்ன உதறி தள்ளிட்டு வேற ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டீங்களே, வேற ஒரு கன்று குண்டியை உண்டாக்கி இதுதான் தெய்வம் சொன்னீங்களே, நான் உங்களோட இனிமேல் வரமாட்டேன் சொன்ன உடனே எல்லாருக்கும் விசனம் அடைந்து விட்டார்கள். எல்லாரும் பாருங்க, துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தாங்க. இப்ப எல்லாம் துக்கித்து கொண்டிருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சமூகம் மட்டும் நமக்கு இல்லைன்னா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. இத ஜனங்கள் உணர்ந்துட்டாங்க. ஆண்டவர் வரமாட்டேன்னு சொன்னபோது மிகவும் துக்கம் அடைஞ்சிட்டாங்க. மோசே துக்கம் அடைந்தார், ஜனங்கள் துக்கம் அடைந்தாங்க. பிற்பாடு மோசே போங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர், ஆனா போல. மோசே முன்னாடி அவங்கள வழி நடத்தவே இல்லை. அவர் என்ன செய்தாரு, தேவ பாதத்துல போய் உட்கார்ந்துட்டு மன்றாட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மன்றாட ஆரம்பிச்சார் கொஞ்சம் கவனிங்களேன். 12ஆம் வசனம், மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், நல்ல கவனிங்க, என்றுதான் ஜெபம், மோசேயுடைய ஜெபம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், முதல் காரியம். இரண்டாவது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும். மூன்றாவது, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். இதான் மோசேயின் ஜெபம். ஆண்டவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனா சொல்றாரு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, இந்த ஜனத்தை உம்முடைய ஜனமா ஏற்றுக்கொள்ளுங்க, கைவிடாதீங்கப்பா. நீர் எங்களோட இல்லைன்னா நாங்க ஒன்னும் செய்ய முடியாது. என்ன சொல்றாரு, உம்மை நாங்கள் அறிவதற்கு, நாங்க இன்னும் அறிய வேண்டிய விதத்துல இன்னும் அறியல. அதனால்தான் ஏதோ தேவம் அல்லாததெல்லாம் நாங்க தேவன்னு வணங்குறோம். உம்மை நாங்கள் அறியதற்கு, நல்ல ஜெபம் பாருங்க. முதல் ஜெபம், உம்மை நாங்கள் அறியணும். இரண்டாவது, உம்முடைய கண்களில் எங்களுக்கு என்ன கிடைக்கணும், கிருபை கிடைக்கணும் ஆண்டவரே. மூன்றாவது, அன்றே உம்முடைய வழியை எங்களுக்கு தெரியும், எங்க வழி வேண்டாம்பா, உம்முடைய வழி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தார். பாத்தீங்களா, இந்த மோசேயின் ஜெபத்திலே கர்த்தர் பிரியப்பட்டார். மோசேயின் ஜெபத்திலே கர்த்தர் பிரியப்பட்டதுனால என்ன பதில் சொன்னார் கவனிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். மோசேயினுடைய 3 விண்ணப்பத்திற்கு ஒரே இதுல பதில கொடுத்துட்டார்.
என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், அது உனக்கு இளைப்பாறுதல் தரும். நம்ம தேவனுடைய சமூகத்துல வந்து ஆலயத்துல வந்து ஆராதிக்க வரமே, இந்த நாளுக்கு என்ன பேர்? ஓய்வு நாள், இளைப்பாறுதலின் நாள். ஏன் இதுக்கு தேவன் இளைப்பாறுதலின் நாளை வச்சிருக்காரு? ஏனென்றால் என் தேவன் இதை பரிசுத்தம் பண்ணினார். ஒன்று. இரண்டாவது, நம்மை இந்த இடத்துல வைத்து பரிசுத்தமாக்குகிறார். ரெண்டு. மூன்றாவது, எப்படி பரிசுத்தமாக்குறார் தெரியுமா? தம்முடைய உபதேசங்களை கொடுத்து, தம்முடைய வசனத்தை கொடுத்து, தம்முடைய பிரமாணத்தை கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அதனாலதான் ஓய்வு நாள்ல நம் தேவ சமூகத்துல ஓடோடி வரோம். தேவன் இது என் பரிசுத்த நாள் என்று சொன்னார். அதாவது தேவனை இதை ஒதுக்கி வச்சிட்டார். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காகவும். பரிசுத்தமான தேவன் நம்மை தம்மை போல மாற்றுவதற்காக இந்த நாளை பிரத்யேகமாக வைத்து விட்டார். அப்போ இன்னைக்கு ஓய்வு நாள் ஆசரிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த ஓய்வு நாள் ஒழுங்கா ஆசரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க நித்தமும் தேவனுடைய சமூகத்தை தேடுவீர்கள். அந்த சமூகத்துல இளைப்பாறுதல் இருக்கிறது. இந்த இளைப்பாறுதல் என்ற ஒரு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இந்த இளைப்பாறுதல் என்ன செய்யும் தெரியுமா? மோசேயுடைய 3 விண்ணப்பத்துக்கு பதில் இதுலதான் இருக்கு. முதல், ஆண்டவரை அறிவதற்கு உதவி செய்யும். இரண்டாவது, அவருடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கு உதவி செய்யும். மூன்றாவது, என் தேவனுடைய வழியை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். இன்னைக்கு இந்த 3 இருந்துன்னா நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துடலாம். அல்லேலூயா. தேவனை ஒரு மனுஷன் அறிய வேண்டிய விதத்துல அறிந்து விட்டான் என்றால் அவன் ஜெய வீரன். ஆண்டவர் சொல்வார், அவன் என்னை அறிந்திருக்கிறபடியால், அவன் என்னை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், நீடித்த ஆயுளால் அவனை திருப்தி ஆக்குவேன். அப்ப இளைப்பாறுதல்னா என்ன அர்த்தம்? நீங்க தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்கிறீங்க. தேவனை குறித்த அறிவை நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க. ஒண்ணு, தேவன்கிட்ட கிருபை பெற்றுக்கொள்கிறீங்க. ரெண்டு, மூன்றாவது, தேவனுடைய வழியை அறிந்து கொள்கிறீர்கள். இந்த உலகத்துல எப்படி போகணும் தெரியல சார், எப்படி போகணும் தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆண்டவர் தம்முடைய வழியை உங்களுக்கு காட்டுவார். கர்த்தருடைய வழி செம்மையான வழி, கர்த்தருடைய வழி ஜீவனுக்கு அழைத்து செல்லும் வழி, கர்த்தருடைய வழி அது நித்தியமான வழி. அந்த வழியில தேவன் உங்களை நடத்துவார். உடனே மோசே இந்த பதிலை கேட்ட உடனே மோசே இருந்தவங்க சொல்லிட்டாரு, பாருங்க அதான் நம்முடைய விண்ணப்பம் இருக்கணும். பதில் விண்ணப்பம் என்ன சொல்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம், 16ஆம் வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். இப்படி சொல்லிட்ட பிறகு பாருங்க 15ஆம் வசனத்துல மீண்டும் கவனிங்க. உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இதாங்க மோசேயுடைய விண்ணப்பம். இப்படி ஜெபிக்க பழகுங்க. அப்போ தேவனுடைய சமூகம் நமக்கு என்ன செய்து? அவரை குறித்த ஞானத்தை தருகிறது, அவரை அறிகிறதுக்கு உதவி செய்கிறது, அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்கிறது, அவருடைய வழியை நாம் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது. தேவனுடைய சமூகம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நாலாவது மிக முக்கியமான காரியத்தை கவனிங்க. தேவனுடைய சமூகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவர் சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம். எப்படிப்பட்ட ஆனந்தம்? சாதாரண ஆனந்தம் இல்லைங்க, பரிபூர்ண ஆனந்தம். நம்மலாம் உலகத்துல ஒரு சின்ன பொருள் பெற்றுட்டோம்னா, ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா, ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருச்சுன்னா, திருமணம் நடந்துருச்சுன்னா, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு சந்தோஷப்படுறோம். இதெல்லாம் அற்ப கால சந்தோஷம், அற்ப கால ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தம் அல்ல. தேவனுடைய சமூகம் ஒன்றுதான் நமக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை தரும், முழுமையான ஒரு ஆனந்தம். அவருடைய வலது பார்சத்துல என்ன இருக்கு? நித்திய பேரின்மை இருக்கு. நீங்க தேவனுடைய சமூகத்தை நாடிட்டே இருந்தீங்கன்னா நித்திய பேரின்பம், நிலை நிற்கிற ஒரு பேரின்பத்தை தேவன் தருகிறவராயிருக்க. இன்னைக்கு நம்ம எதுக்கு உலகத்துல உழைக்கிறோம்? ஒரு இன்பம் பெறுவதற்காக இல்ல. ஆனா அந்த இன்பம் எல்லாம், நம்ம தேடுகிற இன்பம் எல்லாம் அழிந்து போகிறவைகளாய் இருக்கிறது. கொஞ்ச காலம் மாத்திரமே நிற்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா தேவனுடைய சமூகத்துல கிடைக்கிற
ஒரு இன்பம். எப்படிப்பட்ட இன்பம் தெரியுமா? அது நித்திய பேரின்பம், நித்திய பேரின்பம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்துல தான் நமக்கு நித்திய பேரின்பம் உண்டு. சோ இந்த 5 காரியங்கள் நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவ சமூகம் நமக்கு அவரை அறிவதற்கு உதவி செய்கிறது. தேவ சமூகம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. தேவ சமூகம் அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்வதற்கும் அதில் நடப்பதற்கும் உதவி செய்கிறது. 4வது, அவருடைய சமூகம் நமக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை தருகிறது. அவருடைய சமூகம் நமக்கு நித்திய பேரின்பத்தை தருகிறதா இருக்கிறது. இந்த காரியத்தை நீங்கள் எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ளும். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் நீங்க நித்தமும் அவருடைய சமூகத்தை தரிசிப்பீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தாசர்களாக, ஊழியக்காரர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஒரு நாளும் தேவ சமூகத்தை நீங்க ஒரு நாளும் துச்சமா எண்ண மாட்டீங்க. அந்த தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் நிச்சயம் கொடுப்பீங்க. நீங்க தேவ ஊழியக்காரரா? தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிற ஊழியக்காரரா? அப்படின்னா வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். நீங்க அவருடைய ஊழியக்காரரா? நீங்க அவரை சேவிக்கிறீர்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? அப்படின்னா நீங்க நித்தமும் அவருடைய சமூகத்தை தரிசிப்பீர்கள். நல்ல கவனிங்க. நீங்க நித்தமும் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிறதுனால இப்போ நீங்க தேவனால் அறியப்படுறீங்க. ஹல்லேலூயா. எப்படி அறியப்படுறீங்க? உங்க நெற்றிகளில் என்ன இருக்கு? அவருடைய நாமம். ஜெயம் கொள்கிறவனுக்கு தேவன் ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். அந்த புதிய நாமம் ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. புதிய நாமம் ஜெயம் கொள்கிறவனுக்கு தேவன் தராரு. தேவனால் நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிதான பாக்கியம் பாருங்க. அப்போ தேவ சமூகம் நமக்கு வேணுமா வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் வேணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்க, தேடுங்க, தேடுங்க. நித்தமும் தேடுங்க, நித்தமும் தேடுங்க. அதிகாலையில் தேடுங்க, மத்தியான வேளையில தேடுங்க, இரவிலே தேடுங்க, ரா முழுவதும் தேடுங்க. உங்க இருதயம் எப்பொழுதுமே விழிப்பாயிருக்கட்டும். உங்க இருதயம் எப்பொழுதுமே ஆயத்தமாயிருக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவதிலே அதிகமாக அக்கறை காட்டுங்கள். தேவ சமூகத்துல இத்தனை பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அப்படி என்றால் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு ஒரு நாளும் நினைச்சு கூட பார்க்காதீங்க, சிந்திச்சு கூட பார்க்காதீங்க. இன்றைக்கு நான் ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு காட்ட விரும்புறேன். ஒரு தேவ மனிதன் தான். தேவ சன்னிதானத்தை விட்டு விலகி ஓடின ஒரு தேவ மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தியானிப்பதனால என்ன பயன் என்று கேட்டா, அந்த மனிதன் செய்த தவறை நாம் செய்யக்கூடாது. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு எழுதி வைத்துள்ளார். தேவ சமூகத்தை விட்டு விலகினா அதனுடைய விளைவுகள் என்ன என்பதையும் ஆவியானவர் நமக்கு தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த சமூகத்தை நித்தமும் தேடுவதற்கு நாம் ஜாக்கிரதையுள்ள இருக்கணும். ஆனா தேவ சமூகத்தை விட்டு விலகினா என்ன நடக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு அந்த நபரை உங்கள் மத்தியிலே காட்ட விரும்புகிறேன். இந்த நபர் வேறு யாரும் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை மக்கள் மத்தியில வைக்கிறவர். பழைய ஏற்பாட்டு காலத்துல 3 விதமான அபிஷேகம் இருந்துச்சு. ஒன்று ஆசாரியரின் அபிஷேகம். ஆசாரியர்களை தேவன் அபிஷேகம் பண்ணி ஆசாரிய ஊழியத்துக்கு என்று வைத்தார். அவர்கள் தேவனுடைய வாயாயிருந்தார்கள். தேவனுடைய உபதேசத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களை பரிசுத்தமாக்கினார்கள், பரிசுத்தத்துக்கு நேராக நடத்தினார்கள். இரண்டாவது அபிஷேகம் தீர்க்கதரிசியின் அபிஷேகம். தீர்க்கதரிசியை தேவன் எதுக்கென்று பயன்படுத்தினார் என்றால், அந்த தீர்க்கதரிசிக்கு தம்முடைய வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை எடுத்து சென்று யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்கிட்ட போய் சொல்லணும். ஒருவேளை அது நன்மையா இருக்கலாம், தீமையா இருக்கலாம். எதை குறித்தும் தீர்க்கதரிசி அலசக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, செஞ்சே ஆகணும், அவ்வளவுதான். எலியா தீர்க்கதரிசி இருந்தார். எலியா தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் சொன்னார், எலியாவே, நீ இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடம் போய் சொல், நீ செய்த அக்கிரமம், நீ செய்த பாவம் எனக்கு மிகவும் வேதனை தருகிறது. நீ என் ஜனங்களை வழிவிலக பண்ணிவிட்டாய். ஆகவே 3 வருஷம் மழை பெய்யாதையா.
எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட மனுஷன் ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? ராஜா அரண்மனைக்கு போறாரு. நல்லா யோசித்து பாருங்க. அங்க ராஜா இருக்கிற, ராணி இருக்கிறாரு. ராஜா ஆகாபு, ராணி எசபேல். இந்த எசபேல் பொல்லாத மனுஷி, ராஜாவை காட்டிலும் மோசமான பொம்பளை. விட்டா வெட்டியே தள்ளிடுவா. ராஜாவாகிய ஆகாப் பாவத்தை எப்படி குடித்துக் கொண்டிருந்தானா? தண்ணீரை போல குடித்துக் கொண்டிருந்தானா. நல்லா கவனிங்க. மோசமான ராஜா. அந்த ராஜாட்ட போய் என் வார்த்தையை சொல்லுன்னு சொல்றாரு. எலியா தீர்க்கதரிசி தைரியம் கொள்கிறார். அல்லேலூயா சொல்றார். தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற எலியாவாகிய நான். கொஞ்சம் அந்த வசனத்தை வாசிங்களேன். நல்ல அற்புதமான வசனம். அதான் தீர்க்கதரிசன அபிஷேகம் சொன்னேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனிங்க. கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி படிக்கும்போது கொஞ்சம் கவனமா படிங்க. ராஜாவாகிய ஆகாபை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப், அதிகாரம் நிறைந்த படைத்த ராஜா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், கட்டளை கொடுத்த போதும் சேனை வீரர்கள் கடந்து வந்து எலியாவின் தலைய சீவிடுவாங்க. அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று என்ன சொல்றாரு? ஆகாமை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இதாங்க தைரியம். ராஜாக்கு முன்னாடி போய், ராஜாவே நான் சொல்ற வரைக்கும் மழை பெய்யாது. நல்ல கவனிங்க. மழை பெய்யலன்னா பஞ்சம் வந்துச்சுன்னா வறட்சி சொல்லிட்டு கிளம்பிட்டே இருந்தார். இதுதான் தீர்க்கதரிசியின் அபிஷேகம். 3வது அபிஷேகம் தான் ராஜாவின் அபிஷேகம். இந்த 3 விதமான அபிஷேகம் பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாக்குறீங்க. அதுல தீர்க்கதரிசன அபிஷேகம் மிக சிறந்த ஒரு அபிஷேகம், ஒரு சவாலான ஒரு அபிஷேகம். இந்த தீர்க்கதரிசி ஆகிய யோனாவை குறித்து நீங்க யோனா புத்தகத்திலையும் வாசிக்கிறீங்க. அதுக்கு தவிர்த்து நீங்க 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்க முடியும். காத்தே பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். இங்க நீங்க இந்த ஒரு வசனத்துல யோனா தீர்க்கதரிசியை குறித்து நீங்க அறிந்து கொள்ள முடியும். என்ன அறிந்து கொள்ள முடியும்? இந்த யோனா தீர்க்கதரிசி யாருடைய மகன்? அமித்தாய் என்ற ஒரு தீர்க்கதரிசியின் மகன் தான். அமித்தாய் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மை என்ற சுபாவமுடைய தீர்க்கதரிசியின் மகன் தான் யோனா. யோனாக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யோனானா புறா, கபடற்றவன். இந்த உண்மை, உத்தமம், இது மிக மிக முக்கியம். அப்போ உத்தமமான ஒரு மனிதன் ஒன்று. 2வது, இந்த தீர்க்கதரிசி எப்பொழுது தீர்க்கதரிசனம் உரைத்தார் என்று நீங்க கவனிச்சீங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய 2ஆம் யெரொபெயாமின் காலத்திலே தேவனுடைய வசனத்தை அவர் தீர்க்கதரிசனமாக உரைக்க ஆரம்பித்தார். இவர் சுமார் 40 ஆண்டுகள் தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்திருக்கிறார். 34 ஆண்டுகள் இஸ்ரவேலிலேயே தீர்க்கதரிசனம் உரைத்தார். எத்தனை ஆண்டுகள்? 34 இயர்ஸ். மகா வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. எலிசாவுக்கு பிறகு 4 ஆண்டுக்கு பிறகு இந்த யோனா தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். எசாயா தீர்க்கன் வருவதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் தீர்க்கதரிசன ஊழியத்தை முடிச்சிட்டார். நல்ல கவனிங்க. பெரிய தீர்க்கதரிசிகள், இவர் மத்தியிலே ஒரு சின்ன தீர்க்கதரிசி. ஆனா சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. இந்த வல்லமையுள்ள தீர்க்கதரிசியின் காலத்துல என்ன நடந்தது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த நாட்களிலே அசீரியர்கள், மிக வல்லமையுள்ள ராஜாக்கள், அவங்க வந்து இஸ்ரவேலை அவர்கள் ஆக்கிரமித்து இஸ்ரவேலில் மக்களை கொடுமைப்படுத்தினார்கள். அவர்களை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். அவருடைய எல்லைகளை எல்லாம் அவர்கள் ஆக்கிரமித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அசகேல், சனகெரிப், இப்படிப்பட்ட சீரியாவின் ராஜாக்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்கள். இவர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் மகா கொடூரமான
காரியத்தெல்லாம் செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தி மிகவும் வேதனைப்படுத்தினார்கள். அசீரியர்களை குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களை கூட அவர்கள் கிழித்து இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு ராஜாக்கள் தான் இந்த அசீரிய ராஜாக்கள். இந்த ராஜாக்களின் ஆக்கிரமிப்பின் நாட்களில் கூட யோனா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய பாவத்தை சுட்டி காட்டி ஏன் இப்படிப்பட்ட சத்ருவின் ஒரு தாக்குதல் வருகிறது என்பதற்கான காரணத்தை சொல்லி தேவ கோபாக்களை ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருக்கிறது என்பதை பறைசாற்றி அவர்களை கர்த்தருக்கு நேராய் நடத்தினார். அவருடைய நாட்கள்ல நீங்க பாக்குறீங்க, அவர் என்ன செய்தாராம்? அவர் கர்த்தர் சொல்கின்ற வார்த்தைகளின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமல்ல இஸ்ரவேலின் எல்லைகள் எல்லாம் என்ன செஞ்சான்? திரும்ப சேர்த்து கொண்டான். நல்ல ஒரு தீர்க்கதரிசி, எழுப்புதல் கொண்டு வந்த ஒரு தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசி குறித்து யோனால என்ன வாசிக்கிறோம்? இந்த தீர்க்கதரிசி தன்னை குறித்து என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் யாருன்னு சொன்னா கொஞ்சம் வாசிங்க. யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை கவனிங்க. நான் எபிரேயன். நான் யாரு? எபிரேயன். 2வது சொல்வாரு பாருங்க, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன். நல்ல தீர்க்கதரிசி தான் இல்லையா? ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதையும் அவர் சொல்றாரு. சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனுக்கு நான் எப்படிப்பட்டவன்? பயபக்திக்குரியவன். பயபக்தியோட தான் வாழ்ந்தார். சுமார் 34 வருஷம் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசனம் உரைச்சாரு. இப்ப திடீர்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? 34வது வருஷம் முடியுது. ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசி பத்தி சொல்றாரு பாருங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இப்ப ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வேலையை கொடுக்கிறாரு தீர்க்கதரிசிக்கு. இப்போ யோனாக்கு சங்கடமான ஒரு காரியம். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொல்றாரு, யோனாவே நீ யார்கிட்ட போகணும்? நினிவேக்கு போ. நினிவே என்ன இடம் தெரியுமா? அசீரியா சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, அதனுடைய தலைநகரம் தான் நினிவே, கேபிட்டல். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று குவித்த கொடுங்கோல் ஆட்சி தான் இந்த அசீரிய சாம்ராஜ்யம். இந்த அசீரிய ராஜாக்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை தீங்கை இழைத்தார்கள், எத்தனை கொடுமைப்படுத்தினார்கள். அந்த ஜனத்துக்கு போய் அந்த ராஜதானிக்கே போ. ஏன்னா ராஜதானியில யார் இருப்பா? நினிவே நகரத்துல யார் இருப்பா? ராஜா இருப்பான். அங்க போ. அங்க போய் நீ பிரசங்கம் பண்ணு. அந்த நகரத்தை பார்த்து சொல்லு, கர்த்தருடைய கோபம் உங்க மேல இருக்கு, ஆகவே நீங்க என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க, இல்லைன்னா 40 நாள்ல நினிவே அழிந்து போகும். கொஞ்சம் யோனா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை கவனிங்க. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவுக்கு போனான். அவன் சொல்றான், இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவு கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ணு சொல்றாரு. 40 டேஸ் தான். 40 டேஸ்ல உங்களை கவிழ்த்து போடுவேன் அப்படின்னு சொல்றாரு, உன்னை அழிச்சிருவேன்னு சொல்றாரு. இந்த நினிவே நகரம் நான் முதல் சொன்னேன், இது அசீரிய ராஜாவின் தலைநகரம், கேபிட்டல் 1. 2வது, இது கோட்டை உள்ள ஒரு நகரம். அப்படிப்பட்ட நகரம் கோட்டை, பயங்கரமான பாதுகாப்பு, பலத்த பாதுகாப்பு இருக்கு அதுக்கு. அது மேல வீடெல்லாம் கட்டுவாங்களாம். அந்த அந்த மதில் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு பெரிதான மதில். அந்த மதில்ல வீடெல்லாம் கட்டுவாங்க. அந்த கோட்டையை யாரும் தகர்க்கவே முடியாது. ஏன்னா அசீரியா அந்த நாட்கள்ல சூப்பர் பவர், ஒரு வல்லரசு நாடு. அந்த நாட்டுல அவங்க வச்சிருக்கிற அந்த ராஜதானி அவ்வளோ, அந்த கேபிட்டல் நினிவே வந்து அவ்வளவு பாதுகாப்பான இடம். இப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, முதல்ல சொல்றாரு, நீ அந்த நினிவேக்கு போ, அங்க போய் பிரசங்கம் பண்ணு, உங்க செய்த அக்கிரமெல்லாம் ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கு, அதனால உங்களை என்ன செய்ய போறேன்? கவிழ்த்து போட போகிறேன். இப்படி சொன்னோன்னு யோனாக்கு எப்படி இருக்கும்? யோனா இப்ப என்ன செய்யறாரு கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுட்டாரு. பெற்றுட்ட உடனே வசனம் சொல்லுகிறது, இதுதான் விசனமான காரியம், இதுதான் தீர்க்கதரிசி செய்யக்கூடாதது, நாம் யாருமே செய்யக்கூடாது. வசனம் சொல்லுகிறது 3ஆம் வசனம், அப்பொழுது யோனா, எப்பொழுது யோனா? இந்த வார்த்தையை பெற்ற யோனா, இந்த சுவிசேஷத்தை போய் நீ நினைவே மக்களுக்கு அறிவி.
எச்சரிப்பின் செய்தியை போய் நினைவே மக்களுக்கு சொன்னாரு. அதை போய் அறிவின்னு சொன்னாரு. அந்த செய்தியை பெற்ற யோனா, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினார். எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசின்னு கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் தீர்க்கதரிசனம் உர. இந்த வேதத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசிய தேவன் யாருக்கு பயன்படுத்துறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, புறஜாதிகளுக்கும் பயன்படுத்துறார். புறஜாதிகளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், புறஜாதிகளும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கணும், புறஜாதிகளும் தங்களுடைய அக்கிரமத்தை விட்டு விலகி ஆண்டவரிடம் திரும்பி மனம் திரும்பி வந்துடணும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, சமஸ்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவர் பரிதாபப்படுகிறவராய் அன்பு கூறுகிற தேவனாய் இருந்தார். ஆகவேதான் நினைவேக்கு யார் அனுப்புறாரு? யோனாவை அனுப்புறாரு. ஆனா யோனா என்ன செஞ்சிட்டாரு பாருங்க, விசனமா இருக்கு. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். ஏன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான்? அது கூட என்ன செஞ்சானா, யோப்பாவுக்கு போய் யோப்பால இருந்து எங்க தர்சீசுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவன் கப்பல் ஏறிட்டான். எந்த இடத்துக்கு போகணும்னு எத்தனை பண்றான்? தர்சீஸ். தர்சீஸ்னா என்ன இடம்? நல்லா கவனிக்கணும், இது ஒரு முக்கியமான ஒரு இடம். தர்சீஸ்னா வியாபார ஸ்தலம் உடைய ஒரு இடம் தான் தர்சீஸ். நல்ல வியாபாரம். இந்த தர்சீஸ்ல நல்ல கப்பல்கள்லாம் உண்டு, நல்ல கப்பல்கள்லாம் உண்டு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தர்சீஸ் ஒரு வியாபார ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது. வியாபார ஸ்தலம் மட்டும் இல்ல, வியாபார ஸ்தலத்தை தேடி ஓடினா அப்படின்னு சொன்னா கூட அது பெரிய ஒரு காரியமா காணப்படாது. ஆனா இன்னும் விசனமான காரியம் என்ன தெரியுமா? இந்த தர்சீஷை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவ கோபாக்கினை ஊற்றப்படும் ஒரு நகரமாக, ஒரு ஸ்தலமாக இந்த தர்சீஷ் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த தர்சீஷின் மக்கள் மேட்டிமை நிறைந்த மக்களாய், பெருமை அடைகிற மக்களாய், பெருமையோட மக்களாய் காணப்பட்டாங்க. தேவன் எதிர்த்து நிற்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே இந்த தர்சீஷ் எப்படிப்பட்ட நகரம் கேட்டீங்கன்னா, தேவ கோபாக்கனை செலுத்தப்படும் நகரமாய் இருந்தது. இந்த நகரத்துல போய் கப்பல் வாங்குறதுக்கு யாரா போனா கர்த்தர் பிரியப்படவே மாட்டார். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் அவன் என்ன செய்தான் என்றால், கர்த்தருக்கு பிரியமான மனிதன் தான். ஆனால் அவன் அகசியா என்ற இஸ்ரவேலின் ராஜாவோட கூட்டு வைத்துக் கொண்டான், ஒரு ஐக்கியம் வைத்துக் கொண்டான். இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியா மிகவும் அக்கிரமம் செய்கிற ஒரு ராஜா, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ராஜா. இந்த ராஜாவோட யோசபாத் ராஜா கூட்டு வைத்துக் கொண்டான். கூட்டு வைத்ததுடைய விளைவு என்னாச்சு தெரியுமா? அகசியா சொல்றான், யோசபாத்து நாம் தர்சீசுக்கு போய் கப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே போயிட்டாரு. நீங்க 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனத்துக்கு வரைக்கும் வாசித்து பாருங்க. அதுல இந்த சம்பவத்தை நீங்க பாப்பீங்க. யோசபாத் ராஜா தேவனுக்கு பிரியமான ராஜா, ஆனா ஆண்டுடைய ஆலோசனையை பெறாம தர்சீசுக்கு போய் கப்பல் வாங்கினதுனால தேவன் அந்த கப்பலை உடைத்தே போட்டார். அப்போ தேவனுக்கு அந்த இடம் பிரியமான இடமே இல்ல. தீர்க்கதரிசி முதல்ல பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எங்க ஓடுறாரு? தர்சீசுக்கு ஓடுவாரு. கீழ்ப்படியாமே ஒரு பாவம். அந்த பாவத்துக்கு அடுத்த பாவம் என்னன்னா, தேவன் அருவருக்கிற இடத்துக்கு இந்த மனிதன் போறார், தேவன் கோபப்படுகிற இடத்துக்கு இந்த மனிதன் போறார். எவ்வளவு ஒரு ஒரு பின்மாற்றமான ஒரு ஜீவியத்துக்கு போயிட்டார். கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு ஒரு நாள் நம்ம எத்தனைப்படக்கூடாது. ஏன்னா அதனுடைய விளைவு இப்படிப்பட்ட விளைவா இருக்கும். யோனாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல ஒரு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். விலகி போறதுக்கு காரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஏன் யோனா விலகி போனான்னா, முதல் காரணம் என்னன்னா, இந்த யோனா தன்னுடைய இனத்தை குறித்து வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன். இஸ்ரவேலர்களுக்குள்ளே ஒரு தனி ஒரு வைராக்கியம் இருக்கும். என்ன வைராக்கியம்னா, எங்களுக்கு தான் ஆண்டவர், எங்களுக்கு தான் ஆராதனை முறைமை இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனம் மிகவும் சிறந்த ஜனம் தான், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தான். ஆனா ஆண்டவர் மற்ற ஜனத்தையும் நேசிக்கிறார் என்பது யாருக்கு இன்னும் புரியல. யாருக்கு புரியல? யோனாவுக்கு புரியல. அந்த தன்னுடைய இனத்தை குறித்த பற்று இருந்தபடினாலே யோனாவால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. நல்லா கவனிங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடு இருக்கிறது யாருன்னா ஒரு தீர்க்கதரிசிங்க. சாதாரண மனிதனை குறித்து நான் பேசல.
ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தையை சுமந்து சொல்ல வேண்டியவர், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறாரு. எப்ப கீழ்ப்படியாம போறாருன்னா, நினிவேக்கு போன்னு சொல்லும்போது தான் கீழ்ப்படியாம போறாரு. 34 வருஷம் வரைக்கும் நல்லா கீழ்ப்படிந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ நினிவேக்கு போன்னு சொன்னா போறதுக்கு ரெடியா இல்ல. அப்ப முதல் காரியம் என்ன காரணம்? அவருக்கு இருந்த இனப்பற்று, தன் தேசப்பற்று, இது ஒரு காரணம். 2வது, ஒரு பகை உணர்வு இவனுக்குள்ள இருந்துச்சு. யாருக்குள்ள இருந்துச்சு? இந்த யோனாக்குள்ள இருந்துச்சு. என்ன பகை உணர்வு? இந்த அசீரியா ராஜா தானே நம்ம தேசத்து மேல படையெடுத்து நம்ம ஜனங்களெல்லாம் கொன்று குவித்தார்களே, நம்ம தேசத்துக்கு அழிவை கொண்டு வந்தார்களே, இவன் நம்முடைய சத்ரு அல்லவா? இந்த சத்ருவுக்கு போய் நம்ம போய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதா? அப்படின்னு ஒரு பகை உணர்வு இருந்தபடினாலேதான் யோனாவால என்ன செய்ய முடியல? நினிவேக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுதே போக முடியல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை சற்று கவனிங்க. ஆண்டவர் சத்துருக்களை நேசிக்க சொன்னாரா? சத்துருக்களை பகைக்க சொன்னாரா? கொஞ்சம் வாசிங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக. இப்ப ஆண்டவர் நினைவை பார்த்து சொன்னார், இன்னும் 40 நாள் கவிழ்ந்து போகும். யோனாக்கு அதுல சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனா போய் பிரசங்கம் பண்ணிட்டா, இவங்க மனம் திரும்பிட்டா என்ன செய்யறது? ஆண்டோட கோபாக்கனை இவங்க வராதே. அதனால இவருக்கு கோபம். இந்த சத்துருக்கிட்ட போய் பிரசங்கம் பண்றதா? இன்னொரு வருஷத்துக்கு கவனிங்க. 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, தண்ணீர் கொடு. இதேதான் தேவன் யாத்திராகமத்துல நீங்க வாசிக்கும் போது 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல ஆண்டவர் கட்டளையாவே கொடுத்துட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நீங்க உங்க சத்துருக்களை என்ன செய்யணும்? நேசிக்கணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். இப்ப அசீரியா ஒரு சத்ரு. இந்த அசீரியாவுக்கு போய் பிரசங்கம் பண்ணு சொன்னா யோனா என்ன செஞ்சிருக்கணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கணும். பிரமாணத்தை மீறிட்டாரா? தேவன் கொடுத்த கட்டளையை மீறிட்டாரு. இவருக்கு இருந்த அந்த பகை உணர்வு அங்க போக முடியவில்லை. 3வது காரியம் கவனிங்க. இந்த மனிதன் ஏன் இந்த நினைவைக்கு போக முடியாதுன்னா, நல்ல கவனிங்க. யோனா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 2ஆம் வசனத்தை கவனிங்க. யோனாவை குறித்து நினைவை குறித்து வசனம் என்ன சொல்லுது? 2ஆம் வசனத்தை கவனிங்க. ஆண்டவரே சொல்றாரு, நீ நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இப்ப ஆண்டுடைய சமூகத்துல போய் நினிவேயின் அக்கிரமம் எட்டுதுன்னா, இந்த மக்கள் எவ்வளோ பெரிய பாவிகள் இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க. இவங்களுடைய அக்கிரமம் எவ்வளவு கொடூரமா இருந்திருக்கும், எவ்வளவு அருவருப்பா இருந்திருக்கும். அது தேவ சமூகத்துல எட்டுது. ஆண்டவரே சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இவங்க செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் யோனா பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனால இவருக்கு போய் இந்த பாவத்துல போய் வாழ்ந்திருக்க இந்த அருவருப்பா நிறைந்த இந்த மக்கள் இவங்க கிட்ட போய் பிரசங்கம் பண்றதா? இவங்க கிட்ட போய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதா? அதனாலையும் யோனா கொஞ்சம் தயங்குறாரு, கீழ்ப்படியாம போறாரு. 4வது, நான் சொன்னேன் ஒரு பயம் இருந்திருக்கும். எந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ணும்? எந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ணும்? இவங்க சத்ருவின் கோட்டையில போய் பிரசங்கம் பண்ணும். நினைவே வந்து அசீரியாவின் தலைநகரம். அங்க ராஜா இருக்கான். இந்த ராஜா ஃபர்ஸ்டே கொடூரமான ராஜா, மோசமான ராஜா. இந்த மனுஷன் போயிட்டு பிரசங்கம் பண்ணா நம்மளை கொன்று போட்டு விடுவானே என்று ஒரு பயம் இருந்திருக்கலாம். இன்னொன்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம், ஒருவேளை மனம் திரும்பிட்டா இந்த மக்கள் தப்பிச்சிடுவாங்களே, இவங்க சாக மாட்டாங்களே அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கலாம். இந்த ஒரு பயத்தின் காரணமாக தான் யோனா என்ன செய்யல? ஆண்டவருடைய பேச்சை கேட்டு நினைவேக்கு போல. ஆனா நினைவேக்கு போகாம எங்க போயிட்டாரு? தர்சீசுக்கு போயிட்டாரு. இப்ப நல்லா கவனிங்க. நான் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, தேவ சமூகத்தை விட்டு விலகுவதற்கான காரணங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஏதாவது காரணம் இருக்கா? யாருக்காவது மேல இருக்கிற பகை உணர்ச்சி, நம்ம ஈன பெருமை, பயம், பாவத்தை கண்டு அந்த காரியங்கள், இதெல்லாம் நம்ம வந்து தேவ சமூகத்தை விட்டு விலக்குதா? யோசித்து பாருங்க. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு நாள் தேவ சமூகத்தை விட்டு விலக்கவே கூடாது. இன்னும் தேவ சமூகத்தை நாடணும். தீர்க்கதரிசி ஆகிய யோனா என்ன செஞ்சிருக்கணும்? இந்த வார்த்தையை கேட்ட உடனே, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டிருக்கணும். எப்படி மோசே தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சினாரோ அப்படி யார் கெஞ்சிருக்கணும்? மோசே ஜெபித்தது போல இந்த யோனா தீர்க்கதரிசி ஜெபித்திருக்கணும். ஆண்டவரே இன்னும் உம்மை அறியணும், உம்முடைய கிருபையை நான் பார்க்கணும், உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருக்கணும், உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும் ஆண்டவரே, எனக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா எனக்கு உம்முடைய வழியை தெரிவிங்கன்னு சொல்லியிருந்தா ஆண்டவர் நிச்சயம் ஒரு கிருபை தந்திருப்பாரு. ஆனா இந்த மனுஷன் என்ன தெரியுமா செஞ்சான்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம கீழ்ப்படியாம நேரா போறான் தர்சீசுக்கு. அது கூட வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி. எப்படி? எவ்வளவு துணிகரம் பாருங்களேன்.
கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். முதல் காரியத்தை கவனிங்க. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகும் பொழுது முதல் பாதிப்பு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பண விரயம் வரும், நஷ்டம் ஏற்படும். யோனாவுடைய வாழ்க்கையில முதல் நஷ்டம் எங்க ஏற்பட்டுச்சு தெரியுமா? வசனம் எப்படி சொல்லுதுன்னு கவனிங்க. தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு என்ன கொடுத்தான்? கூலி கொடுத்து. என்ன கொடுத்து? ஏன் ஆண்டவர் இதை எழுதி வச்சிருக்காரு? உங்க பணம், உங்க ரிசோர்சஸ் தேவ சமூகத்திட்டு விட்டு ஓடணும்னு நினைச்சீங்கன்னா விரயமாகும். இது கூலி கொடுத்தது பிரயோஜனமா இருந்துச்சாங்க? யோனாக்கு ஏதாவது நன்மை கொடுத்துச்சா? ஆண்டுடைய இருதயத்தையே துக்கப்படுத்துச்சே. அவன் பொருந்து தர்ஷீசுக்கு போகணும்னு போறான். வியாபார ஸ்தலத்துக்கு தான் போய் அங்க போய் ஏதாவது வேற ஏதாவது வியாபாரம் செய்யலாம்னு நினைச்சிட்டோம்னு தெரியல. தீர்க்கதரிசன ஊழியமே வேண்டாம், நேரா அங்க போய் என்ன செய்வோம்? ஒரு வியாபாரம் பண்ணுவோம், பிசினஸ் மேனா மாறிடுவோம் அப்படின்னு நினைச்சாரோ தெரியல. பாருங்க, தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகுறான். எப்படி தெரியுமா? கொடுத்த பணத்தை விரயம் பண்ணி. தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு ரிசோர்சஸும் வேஸ்ட் பண்ணுவதற்கு அல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த வேண்டும். இவன் கூலி கொடுத்து எங்க போறான் தெரியுமா? தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகி ஓடுறான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஓடுறான். இது மிகவும் வேதனைக்குரியது. முதல் காரியம் கவனிங்க. தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்க விலகி ஓட பிரயாசம் எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்ன வரும்? நஷ்டம் வரும். உங்க வாழ்க்கையில இழப்புகள் நேரிடும். ஒருவேளை பண இழப்பா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது இழப்பா இருக்கலாம். இழப்பு நிச்சயமாக ஏற்படும். இரண்டாவது, இது தேவன் காட்டுகிற முதல் சைன். மகனே, நீ விலகி ஓடுற, கொஞ்சம் திரும்பி இரு அப்படின்னு சொல்றதுக்கு தான் தேவன் இந்த நஷ்டத்தை ஏற்படுத்துறாரு. நஷ்டம் ஏற்பட்டும் கீழ்ப்படியாம போனா என்ன நடக்கும் பாருங்க. 4ஆம் வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இரண்டாவது என்ன நடக்கும்? நீங்க போற கப்பல்ல பிரச்சனை வரும், நீங்க இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை வரும், நீங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை வரும். எப்போ? நீங்க தேவ சமூகத்தை விட்டு விலகினா நிச்சயம் பிரச்சனை வரதான் செய்யும். அதனால பாதிப்பு யாருக்கு ஏற்படும்? உங்களுக்கும் ஏற்படும், உங்களோட கூட இருக்கிறவர்களுக்கும் ஏற்படும். இந்த கப்பல்ல பாத்தீங்களா, ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, இவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுறானே என்று சொல்லி பெரிய என்ன செஞ்சாரு? சமுத்திரம் பெருங்காற்ற வரவிட்டாரு. இந்த பெருங்காற்று ஒரு பெரிய புயல் வீசுது. அந்த புயல் வீசும்போது என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அந்த கப்பல் உடையத்தக்கதாக அவ்வளவு மோசமா நடக்குது. உடனே என்ன நடந்தது பாருங்க. இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறதுனால என்ன நடக்குது கவனிங்க. அந்த கப்பல்ல இருந்து என்ன செய்யறாங்களாம்? அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. யார் பயப்படுறா? கப்பல்ல பயணம் செய்கிற மக்கள், கப்பற்காரர், மாலுமிகள் எல்லாம் என்ன செய்ய பயப்படுறாங்க. பயந்து போய் என்ன செய்யறாங்கன்னா, எப்படியாவது ஜீவனை காப்பாற்றணுமே என்று சொல்லி தங்களுடைய கப்பல்ல இருந்த சரக்குகள் எல்லாத்தையும் தூக்கி என்ன செஞ்சாங்க? கடல்ல கொண்டு போய் கொட்டிட்டாங்க. நல்லா கவனிங்க. சாப்பிடுறதுக்குன்னு வச்சிருந்த நல்ல அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல விலையேற பெற்ற பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள், இதெல்லாம் என்ன செஞ்சாங்க? கடல்ல போய் கொட்டிட்டாங்க. எல்லாத்துக்கும் கவனிங்க. இரண்டாவது, தேவ சமூகத்தை விட்டு விலகினா இரண்டாவது என்ன ஏற்படும்? உங்களுக்கும் பாதிப்பு, உங்களோட பயணம் செய்கிறவர்களுக்கும் பாதிப்பு, உங்க குடும்பத்துக்கும் பாதிப்பு, உங்க சபைக்கும் பாதிப்பு. தேவ சமூகத்தை விட்டு ஒரு நாள் விலக எத்தனைப்படாதீங்க. மூன்றாவது காரியத்தை கவனிங்க. இந்த தேவ சமூகத்தை விட்டு விலகின இந்த யோனா கப்பல் பிரயாணத்துல போறான். கப்பல்ல பெரிய புயல் வீசுது. இன்னொன்னு காரியத்தை கவனிங்க. இந்த மனுஷன் எங்க போனான்னு அப்படி கவனிச்சீங்கன்னா, கீழ்த்தட்டுல போய் படுத்துட்டான். பாருங்க, நல்லா கவனிங்க. யோனாவோ வென்றால், 5ஆம் வசனத்துடைய கடைசி போகுது. யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். எங்க போய் இருக்கான்? இப்ப எந்த தட்டுக்கு போறான்? கீழ்த்தட்டு. நல்ல கவனிங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி ஏற்படும். யோனா எங்க நிக்க வேண்டிய மனுஷன்? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய மனுஷன், மலையின் உச்சியில நிற்க வேண்டிய மனுஷன், உயர்ந்த அனுபவத்தை பெற வேண்டிய மனுஷன், தேவனுடைய உன்னதமான தேவ சமூகத்துல நிற்க வேண்டிய ஒரு மனுஷன் இப்ப எங்க போயிட்டான்னு கேட்டா, அகல பாதாளத்துல போயிட்டான். ஆவிக்குரிய வீழ்ச்சி. கொலோசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம்.
நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுனால் கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தை வீட்டிருக்கிற அந்த மேலானவைகளை தேடுங்கள், அதை நாடுங்க அப்படின்னு தான் சொல்லி தர்றாரு. அப்ப மேலான அனுபவத்துல இருந்து எங்க போயிட்டாரு? கீழான அனுபவத்துல வந்துட்டாரு. இது அடுத்த வீழ்ச்சி, ஆவிக்குரிய வீழ்ச்சி. பாருங்க, முதல்ல சொன்னேன் பண விரயம், இது சரீர பிரகாரமாக நடக்கிற காரியம். புயல் வீசுது, ஒரு பெரிய பாதிப்பு, இது சரீரத்துல ஏற்படுற காரியம். ஆனா கீழ்த்தட்டுல போனா பாத்தீங்களா, அது என்ன அனுபவம்? ஆவிக்குரிய வீழ்ச்சியை காட்டுகிறது. இந்த ஆவிக்குரிய வீழ்ச்சியில போனவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அயர்ந்த நித்திரை பண்ணினான். இந்த அயர்ந்த நித்திரை யார் பண்ணுவா தெரியுமா? உணர்வற்றவன் தான் அயர்ந்த நித்திரையில இருப்பான். எப்படி தேவனுடைய பிள்ளைகள், தேவனை தேடுகிறவர்கள், உணர்வுள்ளவர்கள், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா? இரவிலே தூங்கினாலும் அவங்க இருதயம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? விழிப்புள்ளதா இருக்கும். காலையில இருந்தா யாருடைய முகத்தை கண்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க? தேவனுடைய முகத்தை கண்டு அவங்க சந்தோஷம் அடைவாங்க. யோனா எங்க போனா? கீழ்த்தட்டுல போனவன் என்ன செஞ்சிட்டான்? அயர்ந்த நித்திரைக்குள்ள போயிட்டான். உணர்வற்ற ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். இதுதான் ஒரு வீழ்ச்சி. நல்ல கவனிங்க. இதோட நின்றுச்சா? நிக்கல. அயர்ந்த நித்திரையில போனா. இந்த அயர்ந்த நித்திரையில போன உடனே பாருங்க, புயல் பயங்கர வேகமா அடிக்குது, கப்பல் சேதம் ஏற்படுது. மாலுமிகளும் கப்பல் அந்த காரர்களும் என்ன செய்யறாங்கன்னா, இது எதனால வந்ததுன்னு யோசிக்கிறாங்க. நம்ம தீர்க்கதரிசி தெரியும், இவனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சுன்னு தெரியும், இவனாலதான் இந்த புயலை வீசுதுன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிட்டும் உணர்வற்றவனாய் போய் படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கவனை பார்த்து எல்லாரும் மற்றவங்களாம் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே காப்பாத்தும் 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 ஜெபம் பண்றாங்க. இந்த மனுஷன் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். பாருங்க என்ன நடந்துச்சு. ஒரு மாலுமி இறங்கிட்டாரு. மாலுமி என்ன செஞ்சார்? 6ஆம் வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்துல வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். இந்த வார்த்தையை யாருங்க சொல்லணும்? இந்த பிரசங்கம் பண்ண வேண்டியது இந்த தீர்க்கதரிசி. ஆனா தீர்க்கதரிசிக்கே பிரசங்கம் பண்ண வேண்டிய நிலை யாருக்கு வந்துருச்சுன்னா, புறஜாதியான மனுஷனுக்கு வந்துருச்சு. மாலுமி கேட்கிறான், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? கேஜேவில, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வார்த்தை அதுல பயன்படுத்தும். வாட் மீனஸ்ட் thou, ஓ ஸ்லீப்பர்? யார் சொல்றா? செயலர் சொல்றான். யார பார்த்து? தீர்க்கதரிசிய பார்த்து. தூங்கு மூஞ்சியே. கவனிங்க, ஓ ஸ்லீப்பர், தூங்கு மூஞ்சி. இவருக்கு பட்ட பேர் என்ன வந்துச்சு? தீர்க்கதரிசிக்கு தூங்கு மூஞ்சி. தேவ சமூகத்தை விட்டு விலகினா உன் வல்லமை போகும். தேவ சமூகத்தை விலகினா தேவன் கொடுத்த மேன்மை போகும். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினா உனக்கு தேவன் கொடுத்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களும் போகும். உன்னை ஜனங்கள் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்ல மாட்டாரு, ஜனங்களே பார்த்து சொல்லுவாங்க, ஓ தூங்கு மூஞ்சியே எழுந்திரு. இவர் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி? எழுப்புதல் 34 வருஷம் வரைக்கும் எழுப்புதல் தீ பற்றி எரிய வச்சாரு. அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து மாலுமி ரொம்ப தைரியமா சொல்றான், வாட் மீனஸ்ட் thou, ஓ ஸ்லீப்பர்? எப்படி இப்படி பேசுறான்? தூங்கிட்டு இருக்கிய, எழுந்துரு, அரைஸ், எலும்பு, போய் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ண வேண்டிய ஆளு என்ன செய்யறான்? தூங்கிட்டு இருக்கான். நல்ல கவனிங்க, இதுதான் ஆவிக்குரிய வீழ்ச்சின்னு சொன்னேன். ஆவிக்குரிய வீழ்ச்சி நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் இந்த ஆவிக்குரிய வீழ்ச்சி வந்துடக்கூடாது. மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறதற்காக, மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதுக்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இப்படிப்பட்ட பாத்திரம் சத்தியத்தை அறியாதவர்களால் பிரசங்கம் பண்ணப்படத்தக்க ஒரு மனிதனா மாறக்கூடாது. மற்றவர்கள் நமக்கு பிரசங்கிக்கிற அளவுக்கு அந்த கீழ்நிலைக்கு போயிடவே கூடாது. பாருங்க, யோனா ரொம்ப கீழ்நிலையில போயிட்டான். தூங்கு மூஞ்சியே என்று சொல்ற அளவுக்கு வந்துட்டான். இதுக்கப்புறம் பாருங்க, சீட்டு போட்டாங்க. சீட்டு போட்ட உடனே யார் பேர்ல வந்து விழுந்துருச்சு? யோனா மேல விழுந்துருச்சு. யோனாட்ட வந்தோடனே சொல்றாங்க, இந்த கப்பல்ல புயல் இவ்வளவு வீசுதே, சேதம் ஏற்படுதே, யாருனால இது வந்துச்சு? நீ சொல்லுப்பா, உன் மேலதான் சீட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவன் சொல்றான், அது மட்டும் சொல்ல, அவன்கிட்ட 4 கேள்வியும் கேட்கிறாங்க. உன் தொழில் என்ன? நீ எங்க இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியா? கேள்வி கேட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில தள்ளப்பட்டாரு நம்ம தீர்க்கதரிசி. உடனே அவன் சொல்றான் பாருங்க, தீர்க்கதரிசி எவ்வளவு தைரியம் பாருங்க. நான் எபிரேயன் முதல்ல. 2வது சொல்ற, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய் கர்த்தரிடத்தில்
பயபக்தி உள்ளவன். அவன் சொல்றான், அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால். என்ன அறிவிச்சு போட்டான்? நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுறேன் ஓடுறேன். எவ்வளவு தைரியமா சொல்றான். இவன் விலகி ஓடுறான், இவன் தைரியம் இல்ல, ஒரு பயம் இல்லாம சொல்லிட்டான். ஆனா அந்த மாலுமியும் கப்பற்காரர்களும் பயணம் செய்யறவர்களுக்கும் பயம் வந்துருச்சு. மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். தீர்க்கதரிசி கிட்ட போய் சொல்றாங்க, தீர்க்கதரிசியே, why did you do this? ஏன் நீ இதை செய்தாய்? இது எவ்வளவு அவல நிலையை காட்டுதுன்னு பாருங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகினா பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படுவோம். நம்மை மக்கள் பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்ளணும். நம்ம என்னவா மாறணும் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் நிருபமா மாறணும். நாம் நடமாடும் நிருபங்களாக மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மை பார்க்கும்போது ஜனங்கள் யாரை காணணும்? இயேசுவை காணணும். இப்போ யோனாவை பார்க்கும் முன்னே ஆண்டவரை பார்த்திருக்கணும். யோனா தேவ பக்தியுள்ள மனிதன் என்று தானே சொன்னான். ஆனா ஜனங்கள் பார்க்கல. அந்த கப்பர்ல பயணம் பண்ணுகிறவர் பார்க்கல, கப்பற்காரர் பார்க்கல, மாலுமிகள் பார்க்கல. அவங்களுக்கு இவன் சொன்னதான் தெரியுது. சொன்னது தெரிஞ்ச உடனே அவங்க கேட்கிறாங்க, தீர்க்கதரிசியே, நீ ஏன் இதை செய்தாய்? நீ ஏன் இதை செய்தாய்? எவ்வளோ பரிதாபமான நிலை. நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ஒரு நாள் மற்ற எந்த உலகத்தின் காரியங்களை நம்ம ஈர்த்திடக்கூடாது. இந்த உலகத்தின் மாயை நம்மளை ஈர்த்திடக்கூடாது. ஆகவேதான் யோனா ஆண்டவர் சமூகத்தை ஜெபிக்கும் போது ஒரு சொன்னாரு, யோனா 2:8 பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போருக்கடிக்கிறார்கள். ஒருவேளை தர்சீசுக்கு ஓடி போலாம், அங்க செல்வ செழிப்பா வாழலாம் அப்படின்னு நினைச்சிட்டு யோனா ஓடுறாரு. ஆனா அறிக்கை செஞ்சிட்டார் ஆண்டவரே, பொய்யான மாயை நான் பார்த்து ஓட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா பொய்யான மாயை பின்பற்றுவர்களுக்கு என்ன வரும்? தேவ கிருபை அவங்களை விட்டு விலகி போயிரும். இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டார் பிற்பாடு. ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க, எவ்வளோ அவல நிலை. அதனாலதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உலகத்தின் காரியங்களுக்காக விசுவாசிக்காதீங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவன் ஒரு இரட்சகர், அவர் நமக்கு தேவை என்பது விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளுங்க. உலகத்தின் காரியங்களுக்காக தேவனை தேடவே தேடாதீங்க. ஆண்டவரை அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை இன்னும் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேடுங்க. ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை தேடுங்க. இப்படி நீங்க செய்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை பார்த்து யாரும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்ப மாட்டாங்க, நீ என்ன, ஏன் இதை செய்தாய் என்று பரிதாபமாக யாரும் கேட்க மாட்டாங்க. பாருங்க, இப்படி செஞ்ச பொண்ண அப்ப கூட மனம் மாறி இருக்கலாம்ல. அப்ப கூட நம்ம யோனா மனம் மாறல, தேவ சமூகத்தை தேடல. அதனால என்ன நடந்துச்சு? அவங்களே கேட்கறாங்க, ஏப்பா இனிமேல் என்னப்பா உன்னை வச்சு செய்யறது? நீ தான் காரணம் தெரிஞ்சாச்சு, என்னப்பா செய்யறது? ரொம்ப தைரியமா சொல்றாரு, நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த கொந்தளிப்பு நீங்கணும், இந்த புயல் நீங்கணும்னா நாங்கள் உங்களுக்கு என்னப்பா செய்யணும்? நீ தான் காரணம் தெரிஞ்சிட்டோம். உடனே சொல்றான், என்ன சொல்றான்? என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க, அப்பமா செத்து போயிருவேன் அப்படின்னு தான் நினைப்பு. கடல்ல போடுங்க. பாருங்க, வசனம் சொல்லுது, யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இவங்க யோனாவை தூக்கி போடும்போது கூட இந்த மக்களுக்கு பயம். ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை தூக்கி போட்டாங்க. அவ்வளவு பயம். இந்த ஜனங்களுக்குள்ள மாற்றம் வந்துருச்சுங்க. ஆனா யோனா தீர்க்கதரிசிக்குள்ள மாற்றம் வரல. சத்தியத்தை அறியாதவர்கள் இப்ப சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். இந்த ஜனங்கள் முதல்ல சொல்லும் போது எப்படி சொன்னாங்க? சுவாமி என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க. 6ஆம் வசனம் கடைசி பகுதி பாருங்க, நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். யாரு? மாலுமி சொல்றான். ஏன்னா இவங்க சத்தியத்தை அறியாதவர்கள், சுவாமி தான் சொன்னாங்க. ஆனா இப்போ யோனாவோட பழக்கமாகி யோனா எந்த காரணத்தினால தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுறான்னு தெரிஞ்ச உடனே இப்ப ஆண்டவரை பற்றி கொண்டாங்க. ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாங்க? தேவரீர் கர்த்தர், சுவாமின்னு சொல்ல, தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர். எவ்வளவு நல்ல விசுவாசம்.
கப்பல்ல இருக்கிற கப்பற்காரர்களுக்கும் மாலுமிகளுக்கும் ஆண்டவர் மேல விசுவாசம் வந்துருச்சுங்க. சுவாமின்னு சொன்னவங்க கர்த்தர்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பாருங்க, யோனாவை தூக்கி ஆண்டவர் இப்போ எங்க போடாச்சு? கடல்ல தள்ளப்பட்டார். கடல்ல தூக்கி எறியப்பட்டார். ஒரு தீர்க்கதரிசிக்கு இந்த நிலையா வரணும்? ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் பாருங்க. யோனா மேல ஒரு கிருபை வச்சிருந்தாரு. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு மீனை ரெடி பண்ணி வச்சுட்டார். பாருங்க, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றில யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இங்கதான் ஆண்டவருடைய சமூகத்தை தேட ஆரம்பிச்சாரு. ஏன் தெரியுமா? மீன் வயிற்றுல கொஞ்சம் நெருக்கம் வந்துச்சு, மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. 3 நாள் மீன் வயிற்றுல இருக்கும்போது சாகல. ஆண்டு கிருபை அவரு எண்ணி பார்க்க ஆரம்பிச்சாரு. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். 2ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்துல வருவேன் அப்பா. இப்போ மனம் திரும்புறாரு. இப்ப மனம் திரும்பி சொல்றாரு, நான் உம்மை தேடாம போயிட்டேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினேன் ஆண்டவரே. இப்ப நான் என்ன செய்யறேன்? 4 வசனம் பண்ணீங்க. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். இதுதான் மனம் திரும்பி வந்த யோனா. எப்போ மனம் திரும்புதல் வருதுன்னு கேட்டா, மீன் வயிற்றுல போன பிறகுதான் மனம் திரும்புதல் வருது. இப்பதான் தேவ சமூகத்தை தேடுறாரு. இந்த 3 நாளும் அந்த மீன் வயிற்றுல இருக்கும்போது கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவரை நல்லா புடமிடுறாரு. நல்லா புடமிட்டு இப்போ அந்த மீன் வயிற்றுல இருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த வசனம் சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. 2ஆம் விஷயம் யாருக்கு திருப்பி வந்துருச்சு? வார்த்தை யோனாவுக்கு வந்துச்சு. இந்த யோனா போய் அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அந்த நினைவே எப்படிப்பட்ட ஒரு இடம்னா 3 நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நகரம். அந்த நகரத்துல இவர் ஒரே ஒரு நாள் தான் பிரயாணம் பண்றாரு. பிரயாணம் பண்ணி பிரசங்கம் பண்றாரு. நீங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டீங்க, தேவ கோபாக்கினை உங்கள் மேல் வருது, 40 நாள்ல உங்க நகரம் கவிழ்த்து போடும். 3 நாள் கூட பிரயாணம் பண்ணல. அவருடைய தீர்க்கதரிசனம் அவ்வளவு வல்லமையா இருக்கு பாருங்க. ராஜால இருந்து மாடுல இது வரைக்கும் எல்லாம் உபவாசம் போட்டு மனம் திரும்பி ஆண்டு சுமத்துல தங்களுடைய அக்கிரமத்தெல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு அழுதாங்க. அழுத உடனே என்ன நடந்துச்சு? ஆண்டவர் இவங்க மேல செய்ய நினைத்த தீங்கை செய்யவே இல்லை. அவர் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சார்? இறக்கப்பட்டு இந்த ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அவங்க மேல இரக்கம் பாராட்டி அவங்களை காப்பாற்றினார். கிட்டத்தட்ட 1,20,000 பீப்புள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் புலம்புறாரு. அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. நினைவேக்கு மேல் வர இருந்த தேவ கோபாக்கினை நீங்கிற்று. தேவ சமூகத்துக்கு வந்த யோனா அந்த ஒரே நாள் தீர்க்கதரிசனம் உரைச்சாரு. அதனால நினைவேக்கு ரட்சிப்பு வந்துச்சு. நினைவேக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சு. நான் இன்னைக்கு இதோட முடிக்கிறேன். யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகினதுனால வந்த விளைவுகளை நீங்க பாத்தீங்க. முதல் காரியத்தை சொன்னேன், பண விரயம் ஏற்பட்டது. 2வது, அவனுக்கும் பாதிப்பு, அவனோட இருந்தவர்களுக்கும் பாதிப்பு. 3வது, ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். 4வது, உணர்வற்றவனா மாறிட்டார். தேவ சித்தத்தை அறிய முடியாத உணர்வற்ற இருதயம். நீதிமானோ உணர்வுள்ளவன், ஆனா யோனா உணர்வற்றவனாய் மாறிட்டார். உணர்வற்றவனாய் மாறினவர் என்ன செய்தாரு? அடுத்த ஒரு காரியத்தை கவனிங்க. அவர் தூக்கி எறியப்பட்டார். தூக்கி எறியப்பட்டது மட்டுமல்ல, சத்தியத்தை அறியாதவர்களால் சிட்சிக்கப்பட்டார். அவர்கள் இவருக்கு கற்றுத்தர வேண்டியதா மாறிடுச்சு. அது மட்டுமல்ல, தூக்கி எறியப்பட்டவர் மீனால் விழுங்கப்பட்டார். மீனால் விழுங்கப்பட்ட அந்த சம்பவத்துல தான் அவர் மனம் திரும்புறாரு. மனம் திரும்புறதுனால மீண்டும் அவர் தேவ சமூகத்துல வந்துட்டாரு. இன்னைக்கு எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு வாய்ப்புகள் தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை தவறு செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடலாம். நம்ம என்ன செஞ்சிடணும்? திரும்பி ஓடி வந்துடணும். தேவ சமூகத்தை தேடணும். தேவ சமூகத்தை தேடினீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் உங்களுக்கு வரும். தேவன் உங்களை கொண்டு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்.